ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ₹1000 கொடுக்கக்கூடிய திட்டத்தை பற்றி மேலும் சில புதிய அறிவிப்புகள்லாம் வெளியாகிருக்கு. ஸோ இந்த தேதியிலிருந்து இவங்களுக்கெல்லாம் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு க்ளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு சார்பில் பார்த்திங்க அப்படின்னா மகளிருக்கு மாதம் ₹1000 வழங்கும் திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. இதுக்காக பொதுமக்களிடமிருந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பங்கள்லாம் வாங்கி 2 கட்டங்களாக முகாம்லாம் நடத்தினாங்க. ஸோ இதில் பல்வேறு நபர்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டத்திற்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் மொத்தமாக 1,06,00,000 அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணி கடந்த 10 மாதங்களாக பார்த்திங்கன்னா பயனாளியோட வங்கி கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மேலும் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணவங்கள ரிஜெக்ட் ஆகிருப்பாங்க. அந்த ரிஜெக்ட் ஆனவங்க அப்ளிகேஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய இ-சேவை மையம் மூலம் போயிட்டு அங்கே மேல்முறையீடு செய்யலாம், அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அப்பீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அப்பீல் பண்ணவங்களதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று விட்டுருக்காங்க. அதாவது அப்பீல் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அதில் 1.48 லட்சம் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய ஜூலை 15ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா 11வது தவணை கொடுக்க போகிறாங்க. ஸோ மேல்முறையீடு பண்ண அந்த 1,48,000 பேரும் இப்போ செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வருகிற ஜூலை 15ஆம் தேதி முதல் அவங்களுக்கு முதல் தவணை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அந்த 1,48,000 பேருக்கும் முன்னாடியே எஸ்எம்எஸ் நாங்கள் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருகிற 15ஆம் தேதிக்கு முன்னாடியே அவங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருவோம். ஸோ எஸ்எம்எஸ் அனுப்பிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த செக்கிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ₹1 அனுப்புறது, ₹10 அனுப்புறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வங்கி கணக்கு செக் பண்ணிக்க சொல்கிறாங்க. அந்த 1.48 லட்சம் பேருக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும் வருகிற ஜூலை 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மெசேஜ் வரும். ஸோ நீங்கள் அப்பீல் பண்ண விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி வரும் அப்படிங்கிறாங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா 12, 13ஆம் தேதிகளில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ₹1 செக்கிங் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இவங்களுக்கும் ஜூலை 15ஆம் தேதி ஸோ வரவு வைக்கப்படும் வங்கி கணக்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான தகவலை தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. முன்னதாக புதிதாக திருமணமான பெண்களுக்கு பணம் வழங்கப்படும் என்றும் முன்பு முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள் தகுதியற்றவர்கள் என அறிவிக்கப்பட்டிருந்ததால் அவர்களுக்கும் வழங்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் அவர்களுக்கும் இந்த முறை பணம் வழங்க திட்டமிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த 1,48,000 பேரில் பார்த்திங்க அப்படின்னா புதிதாக திருமணமானவங்களாக இருக்கட்டும், அதுக்கு போக பார்த்திங்கன்னா முன்னாள் அரசு ஊழியர்களோட மனைவிகள், இவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வருகின்ற ஜூலை 15ஆம் தேதி பணம் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பணம் கொடுக்க இப்போ ஆலோசனை செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. அது போக பார்த்திங்கன்னா ஜூலை 3ஆம் வாரத்தில் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகைக்கான புதிய விண்ணப்பங்கள் மீண்டும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்களாக இருப்பீங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா தரவுகளில் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பயனாளிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜூன் 3ஆவது வாரம் அல்லது 4ஆவது வாரத்தில் இதுக்கான அப்ளிகேஷன் உங்களோட கிராமத்தில் விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விநியோகம் செய்யக்கூடிய டீட்டெயில்ஸ் ஏதாவது வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி நம்ம சேனலில் வீடியோவை மேக் பண்ணி போடுவோம். ஸோ கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த 2 அறிவிப்புமே மக்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.